இன்குபேட்டரில் முட்டை வச்சு இன்னைக்கு டே 14. இன்னைக்கு வந்து நம்ம வந்து கேண்ட்லிங் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு. இது கேண்ட்லிங் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லைட் ஆஃப் பண்ணிடலாம். அதான் நமக்கு கேண்ட்லிங் தெரியும். கொஞ்ச நேரம் இன்குபேட்டர் ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஓகே, முட்டை இது பாருங்க, இதுவும் நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள். இதில் நல்லா கிளியராக விசிபிள் ஆகுது. ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. கோழி குஞ்சு உள்ளே இருக்கிறது க்ளீனாக தெரியுது. தெரியுதுங்களா? நரம்பெல்லாம் சூப்பராக தெரியுது பாருங்க. இதுலேயும் நல்ல வளர்ச்சி இருக்கு. இந்த முட்டையிலையும் நல்ல வளர்ச்சி இருக்கு. இந்த முட்டையை பார்ப்போம். இந்த முட்டையிலையும் நல்ல வளர்ச்சி இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? க்ளீனாக தெரியுது பாருங்க. செம்ம க்ளீனாக தெரியுது. ஓகே, எனக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. மொபைல் கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் க்ளீனாக தெரியுதான்னு தெரியல. இதில் சூப்பருங்க. இந்த முட்டை தான் வருமானு தெரியாமல் இருந்தேன். ஏன்னா இந்த முட்டையில் பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். இந்த முட்டை வந்து உடஞ்சி போன முட்டை. நான் அது மேலே வந்து உங்களுக்கு வேக்ஸ் வச்சு ஒட்டி அதுக்கப்புறமா நான் இதை அடை வச்சேன். இன்குபேட்டரில் அடை வச்சு இப்போ இதில் நல்லா கரு பிடிச்சிருச்சு. க்ளீனாக தெரியுது. இதை பற்றி உங்களுக்கு தனியாக டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வேணா உங்களுக்கு போடுறேன். உடஞ்சி போன முட்டையும் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். இது ஒன்று தான் எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. இது ஏன்னா ஒன்றுமே இல்லை. இது பாருங்கள், அந்த முட்டைக்கு இந்த முட்டைக்கு ஒரு வித்தியாசம் தெரியுதுங்களா? இது ஃபுல்லாகவே பிளாங்காக இருக்குது. ஜஸ்ட் இந்த சைடில் கரு பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கரு பிடிச்சதுக்கு அப்புறமா இறந்துருக்கு. ஏன்னு தெரியல, என்ன ரீசன்னால இதுவாச்சுன்னு தெரியல. பார்ப்போம்.